அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எனும் தலைப்பில் தன்னுடைய முதல் கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை வரும் 7ஆம் தேதி கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் தொடங்குகின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முதல் கட்ட சுற்றுப்பயணமாக இது அமைய இருக்கின்றது. இந்த சுற்றுப்பயணத்தினுடைய தொடக்க விழாவில் பங்கேற்பதற்கு பாஜகவிற்கு அதிமுக தரப்பில் அழைப்பு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர்களில் ஒருவரான ஏபி முருகானந்தம் உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தினுடைய முதல் கட்ட பயணத்தை கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கும் பொழுது அந்த தொடக்க விழாவில் பங்கேற்க இருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை முதல் கட்டமாக வரும் 23ஆம் தேதி தஞ்சை மாவட்டம் பேராவூர், பட்டுக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகளில் நிறைவடைய இருக்கின்றது. அது நிறைவடையக்கூடிய அந்த காலகட்டம் வரை ஒவ்வொரு தொகுதிக்கும் அதிமுக பொதுச் செயலாளர் செல்லும் பொழுது அந்த நிகழ்வுகளில் எல்லாம் பாஜகவினரும் பங்கேற்பதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் பாஜகவினுடைய முக்கிய நிர்வாகிகள், பாஜகவின் மாநில பொறுப்புகளில், மாவட்ட பொறுப்புகளில் இருப்பவர்களும் பங்கேற்க இருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளருடைய இந்த முதல் கட்ட தேர்தல் சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை கேரவான் மூலமாக அனைத்து தொகுதிகளுக்கும் செல்ல இருக்கின்றார். ஒவ்வொரு தொகுதியிலும் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களிலே கேரவானை நிறுத்தி அதன் மீது நின்றவாறு பொதுமக்களை சந்தித்து, வாக்காளர்களை சந்தித்து அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினருக்கு ஆதரவாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலும் ஒரு இடத்தில், அதாவது மக்கள் அதிகம் கூட இடத்திலே ரோட் ஷோ முறையிலும் சென்றும் அங்கு இருக்கக்கூடிய வாக்காளர்களை, பொதுமக்களை சந்தித்து அதிமுகவிற்கு ஆதரவு திரட்டுவார் என்ற தகவலை சொல்லியிருக்கின்றார்கள். பாஜகவிற்கு தற்பொழுது அழைப்பு கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்டமாக அனைத்து கூட்டணி கட்சியின் தலைவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படும் என்ற தகவலை அதிமுகவினர் கூறியிருக்கின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.